Good evening, praise Lord. Welcome to this video. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் ரைட்டர் அவர் இருந்தார். ஃபேமஸ் ரைட்டர் சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாவல் நிறைய நான் படிப்பேன். அதில் ஒன்று வந்து நில்லுங்கள் ராஜாவே அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய நிறைய கல்லூரிகளில் பல முறை ட்ராமாவாக நடித்து காட்டிருக்காங்களாம். அது மாதிரி ஒரு முக்கியமான நாவல் அது. அதாவது ஒரு கம்பெனி ஓனர் வந்து கம்பெனிக்கு வராரு. அதாவது வருஷ பிறப்பு அன்னைக்கு வரும்போது அவரை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலையாமா. அதுதான் அந்த கதை ஆரம்பம். அதுக்கப்புறம் அது எப்படியோ போகுது. அது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் எப்பயுமே கர்த்தருடைய வெளிச்சத்தில் தான் நான் எந்த புஸ்தகத்தையுமே நான் படிப்பேன். அதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்து ஃபோர்டு கார் கம்பெனி ஓனர் அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். அதாவது ஃபோர்டு காரை தயாரித்தவரால் தான் அந்த காரை ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதான் நம்முடைய சரீரத்தை படைத்தவர் கர்த்தர்னா சில வியாதிகள் அவரால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்வாங்க பெரியவங்க. இப்போ நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்குது, கேத்தலிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, சிஎம்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ப்ரேயர் நடக்குது. இப்போ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைங்களாம் எங்கள் ஊரில் பல பேர் வந்து அப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஸ்கூல் தான் அப்படி சொல்லலாம். இப்பயும் வந்து அவங்க வந்து பல துறைகளில் இருந்தால் கூட அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை அவங்க பிரகாசிக்கிறதுக்கு காரணம் ஸ்கூல் தான். அப்படி மற்ற ஸ்கூல்ஸ்லேயும் சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கி நல்ல இதில் ஆஃபீஸராக இருக்கோன்னா காரணம் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போல் அந்த ப்ரேயருக்கு மார்னிங் ப்ரேயர் அது சொல்லக்கூடிய வசனங்கள் அதில் வந்து இருதயத்தில் கிரி செய்யறதா தான் இருக்குது. ஸோ இப்போல்லாம் நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் எங்களை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ப்ரேயர்லாம் பண்ண வைக்கக்கூடாது, வி டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையில் சொன்னது போல் ஃபோர்டு கம்பெனி வருது அப்படின்னும்போது ஃபோர்டு என்னைக்காவது விசிட் பண்ண வரதான் செய்வார். ஆனால் நமக்கு ஃபோர்டு அடையாளம் தெரியல, இல்லை தெரிஞ்சால் கூட ஃபோர்டு ஏயா இங்கே வந்தா, ஹூ ஆஸ்க்ட் யூ டு கம் ஹியர் அப்படின்னு கேட்குற நிலைமைகளுக்கு நான் அந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் இப்போ வந்து நின்னா நம்மளால் அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் சர்ச்சஸில் கூட இருக்குது. ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அது கம்பெனி அவரது, அவர் விசிட்டுக்கு வரதான் செய்வார். அதுக்கு எப்போ வேணால் வருவேன்னு அவர் சொல்லியிருக்கார். திருடனை போல் நான் வருவேன் சொல்லியிருக்காரு. ஆயத்தமாக இருங்கள் எல்லாமே தான் சொல்லியிருக்காரு. நம்ம ஆயத்தமாக இருக்கிறது இல்லை. அவருக்கு பிரியமில்லாத அருவறுப்புகளையும் நம்ம வீட்லேயோ இல்லை நம்முடைய அவருக்கு சொந்தமான இடத்துலையோ நம்ம வச்சுட்டு இருந்துட்டு அவரை துக்கப்படுத்திட்டு ஏன் வந்தீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. கம்பெனி அவருது. இதை தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.